சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை சிஓ தலைமையில் நடத்தி காட்டினோம். இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த கையோடு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ், கொஞ்சம் லோயர் பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் எதுன்னு கண்டறிந்து அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அவங்களை தலைமை ஆசிரியர்கள் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அந்த விதத்தில் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனியன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லும்போது தொண்டாமுத்தூர் சூழல் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற விதத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆய்வுக் கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஆக்ஷன் பிளான் ஏற்கனவே நம்முடைய சிஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ்லாம் சேர்ந்தே ஒன்று என்னென்ன செய்ய போகின்றோம், எந்தெந்த சப்ஜெக்டில் பின்தங்கியிருக்கோம், அதை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம், அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் நாங்கள் எப்படி முன்னேறி இருப்போம். ஏற்கனவே 10th and 12th வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கடந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முறை நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் செஞ்சுட்டு பரீட்சை எழுதுவதை காட்டிலும் புரிதலோடு பரீட்சை எழுத வேண்டும் என்கின்ற நோக்கத்தை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இங்கே பேசும்போது பல்வேறு கருத்துக்களை, ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற ஸ்லாங்லேருந்து எல்லாமே மாறி இருக்கிறது. ஸோ அது சார்ந்தும் அவங்களுடைய வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதையும் நாங்கள் உள்வாங்கியிருப்போம். இது முதலில் இது ஒரு குறை சொல்லுகின்ற கூட்டம் அல்ல, கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற கூட்டமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கொஞ்சம் லோயராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுலேருந்து கற்றுக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லா ஹெச்எம்ஸும் கலந்துக்கிறாங்க. உள்ளபடியே அது சந்தோஷமாக இருக்கின்றது. ஸோ அடுத்த ஆண்டு ஸ்லாஷ் ரிப்போர்ட் வரும்பொழுது நாங்கள் முன்னேறிய இடத்தில் இருப்போம் என்கின்ற உறுதியையும் அவர்களுடைய வாயாலே சொல்லியிருக்கிறார்கள். பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை இதிலும் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு, பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ரிப்போர்ட்னு இல்லாமல், ஒரு யூனியனோட ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு இல்லாமல், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டை நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லோவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ரிப்போர்ட் கார்டு நம்ம வழங்கி இது வெரி ஃபஸ்ட் டைம். பிகாஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும்னா பொதுத் தேர்வில் மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் புரிதலோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறதாங்கிறது தான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. ஸோ அதை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. 880 லேபுக்கு இப்போ இந்த கூட்டத்தொடர் நம்ம ஒதுக்கியிருக்கோம். மிக விரைவாக இப்போ இதெல்லாம் ப்ராசஸில் இருக்கிறது தான் இந்த 880 லேபும். ஏன்னா எல்லாம் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது. சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் நேரடியாக ஆய்வு செய்யும் போது பார்த்திங்கன்னா கருப்படிச்சு போய் பயன்படுத்தவே முடியாத அளவுக்குலாம் இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் அப்படி இருந்துடக்கூடாது